சிங்கப்பூர்லாம் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். கல்வியின் தரத்திலே உலகில் 3வது இடத்திலே இருக்கிறது. 3வது இடத்திலே ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இந்திய நாட்டின் இளைஞன் அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி நாட்டு இளைஞன் அல்ல, உலகில் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது ஒரு சின்ன நிலம். காரணம், அங்கே மிகச்சிறந்த தலைவன் ஆண்டான். லீ குவான் யூ என்ற ஆகச்சிறந்த தலைவன் அந்த நாட்டை செதுக்கினான் ஒரு சிற்பி போல. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கினான். ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னது மாதிரி, புத்தன் வந்தான், பின்பு ஏந்தி வயசி வந்தார், காந்தி வந்தார், எல்லாருமோ சொன்னாங்க, எல்லாம் எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டோம். அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, பிரான்ஸ் போகிறது, சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த நாட்டில் சாலை எப்படி இருக்குது, அந்த நாட்டில் மின் உற்பத்தி பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டில் எப்படி குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி ஆகச்சிறப்பாக போக்குவரத்து இருக்கு. இதை பார்த்து வந்து அதுபோல நம்மளும் செய்யணும், அதுபோல நம்மை மாற்றணும். அப்படி இல்லையே. ஏன்? நோக்கம் இல்லை. நோக்கமற்ற தலைமைகள், அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, கொழுத்து பெருத்து வாழ்வது, அந்த பணத்தை வைத்து தேர்தல் நேரத்தில்